திருட்டு வழக்கில் 19 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளி அதிரடி கைது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை உழைப்பு உயர்வு. 19 வருடங்களுக்கு முன்னர் கோயில்களில் இருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள் திருடு போயின. இது தொடர்பாக 19 வருடங்களுக்கு முன்பு போலீசார் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த 8 பேரில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மீதி 4 பேர் நீதிமன்ற உத்தரவின்படி பிணையில் கைதிட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். பிணையில் வெளிவந்த 4 பேரில் ஒருவரான மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த முத்துலிங்கம் மகன் அன்பழகன் என்பவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி தலைமறைவானார். இதையடுத்து கோயில் சிலை திருட்டு வழக்கில் தொடர்புடைய அன்பழகன் மீது நீதிமன்றம் பிடிப்பாணை பிறப்பித்தது. ஆனால் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றவர் கடந்த 19 ஆண்டுகளுக்கு பிடிபடாமல் இருந்தார். காரிமங்கலம் போலீசார் தொடர்ந்து அவரை பிடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அன்பழகன் வந்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காரிமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் போலீசார் நேற்று விரைந்து சென்று அன்பழகனை மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அன்பழகனை தருமபுரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த 19 வருடங்களாக நீதிமன்றத்திற்கும் போலீசாருக்கும் போக்கு காட்டிய அன்பழகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.